وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ. அல்லாஹ் சொல்கிறார், என்னை தவிர உன்னுடைய பாவத்தை யார் மன்னிக்க முடியும்? ஆனால் நிபந்தனை வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அறிந்த நிலையில் அதே செயலில் தொடர்ந்து இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய அன்பை உணர்ந்து கொள் அடியானே. அல்லாஹ்வுடைய பார்வையை உணர்ந்து கொள் அடியானே. அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள் அடியானே. அல்லாஹ்வுடைய வெட்க குணத்தை உணர்ந்து கொள் அடியானே. நிறுத்துங்கள் பாவங்களை, தொடராதே. உன்னை அசிங்கமான செயலை செய்வதற்கு எது தூண்டுகிறது? தூக்கி எறியதை. உன் மொபைல் போனா நிறுத்திக் கொள்ளதை. உன் அறையா திறந்து வை கதவை. உன் நண்பர்களா துண்டித்து விடு அந்த உறவை. நீ பார்க்கக்கூடிய சோசியல் மீடியாக்களா நிறுத்திக்கொள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னொரு பெண்ணுடைய நிகழ்வை கவனியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு, தங்களோடு இருந்த மாணவர்களுக்கு சொன்னார்கள், சொர்க்கத்தின் பெண்ணை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அந்த அங்கிருந்த தோழர்கள் சொன்னார்கள், சொல்லுங்கள் இப்னு அப்பாஸ். ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டிய சொர்க்கத்தின் பெண் அவர்கள். ஆம், இதோ அந்த கருப்பு நிறத்து பெண் தான். என்ன செய்தார்கள் அவர்கள்? என்ன செய்தார்கள் அந்த பெண் சொர்க்கம் செல்வதற்கு? ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, அதை குணப்படுத்த அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அந்த நோய் வந்தால் என் ஆடைகள் விலகிக் கொள்கிறது அல்லாஹ்வுடைய தூதரே. நான் அணிந்திருக்கக்கூடிய ஹிஜாப் விலகி என்னை அலங்கரித்திருக்கக்கூடிய அந்த ஆடைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு 2 வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பை எமக்கு கொடுத்தால் நாம் எதை தேர்ந்தெடுப்போம் என்று உள்ளத்தில் கை வைத்து யோசித்து பாருங்கள். பெண்ணே, நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு அல்லாஹ் சொர்க்கம் தருவான். இந்த நோயை பொறுத்துக் கொண்டால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கம் தருவான். நான் குணப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்றால் நான் கேட்கிறேன், அல்லாஹ் குணப்படுத்துவான். என்ன சொல்லி இருப்பார்கள் அந்த பெண்? யா ரசூலல்லாஹ், நான் பொறுத்துக் கொள்கிறேன், இந்த நோயை நான் பொறுத்துக் கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ்,